பணம் வந்து கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினச்சவங்களுக்கு கொடுத்த அடி தான் விஜய் வேவ். பணம் இருந்தால் நான் ஓட்டு வாங்கிடுவேன்னு நினச்சாங்கல்ல பல பேர், திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்பெஷலாக, அதுக்கு வந்து பெரிய அடி தான் விஜய் வேவ். காரணம், பணமே கொடுத்தாலும் ஓட்டு உழாதுன்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் வேலை பண்ணணும் மக்களுக்காக. எவ்வளோ ஊழல் பண்ணி டிஎம்கே சம்பாதிச்சு வச்சுருந்தாங்க, எதுக்காக? எப்படியாவது பணத்தை கூட ஜெயிச்சிடலாமா? அது இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இல்லை, அந்த இல்லாமல் பண்ணது நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய வேவ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அருந்ததியர் சமுதாயம், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். இது எல்லாமே நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்மளுடைய இதில் போட்டிருக்கேன். கூரை வந்து தண்ணி ஒழுகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக நோ கேண்டிடேட்ஸ் இந்த பாஸ்ட் 50 இயர்ஸ் அந்த வில்லேஜுக்கு வந்து ஓட்டு கேட்க வரல, பார்த்தது கூட இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் இன்ட்ரோச் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோம். நிஜமாக ஓட்டுக்காக இல்லை, உண்மையாலே ப்ராப்ளம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணுங்கிறதுக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுதியில் வந்து தொகுதி ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மக்களுக்கு என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணணுமோ, என்றைக்குமே தளபதி விஜய் அவர்கள் யாரையுமே கைவிட மாட்டார். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தொகுதி மேம்பாட்டு ஆஃபீஸை இப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அங்கே கிளியராக நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். அங்கே ப்ரொஃபஷனல்ஸை போட்டிருக்கேன், ஒரு 3 பேர் படித்தவங்க போட்டிருக்கேன். அவங்க வந்து பெட்டிஷன்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு மீட்டிங் ஹால் இருக்கும், வந்தாங்கன்னா ஃபேன் போட்டு, ஏன் அடுத்த ஸ்டெப்பில் ஏசி போட்டு அந்த அவங்க மக்களை உட்கார வச்சு அவங்க பெட்டிஷன்ஸ் அங்கே வாங்கி செய்யணுங்கிறது தான் உண்மையான சேவை. அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே சொன்னது. அதை வந்து நம்ம வந்து அங்கே இருக்க மக்கள், நம்மளுக்கு ஓட்டு பண்ணவங்களும் சரி ஓட்டு பண்ணாதவங்களும் சரி, இந்த சேவை வந்து போய் சேரும். இது எதுக்குன்னா, உண்மையான ஜெனுவின் ஃபீலிங். அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் போய் சேரல, வேலைவாய்ப்பு இல்லை, அங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரணும். அது வந்து பார்டர் ஏரியா, திருத்தணி வந்து பார்டர் ஏரியா. லாங்குவேஜஸும் பார்த்திங்கன்னா தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அவங்ககிட்ட எல்லா முறையிலும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கேட்கும்பொழுது ஒருத்தரும் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. அங்கே நெசவாளர்கள் அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா